Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Trout Bioenergy IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2021ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து biofuels and compressed biogas production and marketing businessல இருக்காங்க. இந்தியாலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எத்தனால் ப்ரொடியூசரா இந்த கம்பெனி இருக்காங்க. பர் டேக்கு 2000 கிலோ லிட்டர்ஸ் ஆஃப் எத்தனால மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கம்பெனிக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஓவரால் எத்தனால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் இந்த கம்பெனி வந்து இந்தியாலேயே 3.6% மார்க்கெட் ஷேரை மெயின்டைன் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான லீஃப்னிட்டி கம்பெனி வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் பேஸ்டு கம்பெனியான சுமிட்டோமோ கார்பரேஷன் ஏசியா கம்பெனி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலியமா இவங்களோட கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டை எக்ஸ்பெண்ட் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கர்நாடகா ரீஜன்ல 5 டிஸ்டிலரி யூனிட்ஸ் இருக்கு. அண்ட் ரீசெண்டா இந்த கம்பெனி வந்து செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால் ப்ரொடக்ஷன், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல், மேவலோனோ லாக்டோன் அண்ட் அலைடு பயோகெமிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல 79.57% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து சேல் ஆஃப் எத்தனால் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மட்டுமே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து எத்தனால் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 146.64 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 769 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 472 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 496 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதில் என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 20.94 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 23.69 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். எத்தனால் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட PE ரேஷியோ வந்து 21.54னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இந்த ரீசனால நியூட்ரல் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7813 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல EBITDA மார்ஜின் வந்து 16.20% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா 7.69% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 28.27% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 10.88% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 23ல 0.62 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 24ல 1.25 rupees அண்ட் 25ல 0.11 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். எத்தனால் ப்ரொடக்ஷன்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது பல்ராம்பூர் சினி மில்ஸ், திரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் டால்மியா பாரத் சுகர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் நல்ல ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால எத்தனால் ப்ரொடக்ஷனோட டிமாண்ட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் குளோபல் பயோஃபியூல் டிமாண்ட் பாத்தீங்கன்னாலும்
ஃபினான்ஷியல் இயர் 28 ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 52.9 பில்லியன் லிட்டர்ஸ் அளவுக்கு தேவைப்படுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 99% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த கஸ்டமர்ஸ் கூட இருக்கிற லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 25 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 29 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 30 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 839.28 crores. நெக்ஸ்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். செப்டம்பர் 30 நமக்கு அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து அக்டோபர் 3. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 88.20% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 70.55% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்ல ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ட்ரவுல்ட் பயோ எனர்ஜி ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு நியூட்ரல், பியர் கம்பேரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 75 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 15% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமெட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.